கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று நாம் கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள எவ்வாறு இரக்கமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். இயேசு மலை பிரசங்கத்தில் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று கூறினார். இங்கு கூறப்பட்டுள்ள இரக்கமுள்ளவர்கள் என்பதை இரண்டு விதமாக நாம் பார்க்கலாம். முதலாவதாக மனிதன் மீது மனிதன் காண்பிக்கும் இரக்கம், இரண்டாவதாக மனிதன் மீது தேவன் காண்பிக்கும் இரக்கம். தேவன் நம்மீது காண்பித்த இரக்கம் வெளியரங்கமாய் விளங்குகிறது. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து பாவிகளாயிருந்த நம்மை மீட்க தம்முடைய ஒரே பேறான குமாரனையே நமக்காக கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக தேவன் தண்டனையை நமக்கு கொடுக்காமல் அவருடைய இரக்கத்தினால் நம்மை மறுபடியும் உயிர்ப்பித்தார். நாம் பாவத்திற்கு மரித்து அவருக்குள்ளான நீதியில் பிழைக்கும்படி செய்தார். எனவே நித்திய ஜீவனுக்கேதுவாக இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனையும் அவர் அன்பையும் அறியான். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்ற வார்த்தைகளுக்கு உதாரணமாக நினிவேயின் மக்கள் பாவத்தினால் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளான போதும் அவர்கள் மனம் திரும்பும்படிக்கு யோனா தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்களை எச்சரித்தார். அத்துடன் யோனா தீர்க்கதரிசியிடம் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று கூறினார். கர்த்தர் மிகுந்த இரக்கமுள்ளவராயிருக்கிறார். எனவேதான் அவர்களுடைய அக்கிரமங்கள் மிகுதியாயிருந்த போதும் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக யோனா தீர்க்கதரிசியை கொண்டு அவர்களை எச்சரித்தார். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இரங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும் என்ற வார்த்தைகளுக்கு உதாரணமாக இயேசு கூறிய ஐஸ்வர்யவானும் லாசருவும் என்ற உவமையை கூறலாம். ஐஸ்வர்யவான் அனுதினமும் சம்பூரணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே இருந்த லாசரு தரித்திரத்திலும் வறுமையிலும் பசியிலும் இருந்தான். ஐஸ்வர்யவானாய் இருந்த மனுஷன் தரித்திரனாயிருந்த லாசருவிடம் எந்த விதத்திலும் இரக்கம் காண்பிக்கவில்லை. இருவரும் மரித்த போது லாசரு ஆபிரகாம் மடியில் தேற்றப்பட்டான். ஆனால் ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனை அனுபவித்தான். இரக்கம் காண்பியாத ஐஸ்வர்யவான் இரக்கமில்லாத நியாய தீர்ப்பை அடைந்தான். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், ஏனென்றால் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஏழைக்கு இரங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஏனென்றால் கர்த்தர் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு உத்தமராகவும் இருக்கிறார். அத்துடன் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராக இருக்கிறார். ஆனாலும் நாம் அவருடைய இரக்கத்தை பெற மற்றவர்களிடத்தில் இரக்கமுள்ளவர்களாக வாழ வேண்டும். உதாரணமாக இயேசு கூறிய மன்னிக்காத ஊழியக்காரன் எனும் உவமையை கூறலாம். ஒரு ராஜாவிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஓர் ஊழியக்காரன் அதை கொடுக்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாத போது ராஜாவிடம் சென்று மனதிறங்கும்படி வேண்டிக் கொண்டான். ராஜாவும் மனதிறங்கி அவன் கடனை அவனுக்கு மன்னித்தார்.
ஆனால் அந்த ஊழியக்காரன் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்த தன் உடன் வேலைக்காரனை கண்டு அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும்படி அவனை பிடித்து அவன் தொண்டையை நெரித்தான். உடன் வேலைக்காரனோ அந்த ஊழியக்காரன் கால்களில் விழுந்து தன்னிடத்தில் பொறுமையாயிருக்கும்படி வேண்டினான். ஆனால் மன்னிக்காத ஊழியக்காரன் தன் உடன் வேலைக்காரனை காவலில் போட்டான். இதை அறிந்த ராஜா அவனை அழைத்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதினால் உன் கடன் முழுவதையும் மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனை உபாதிக்கிறவர்களிடத்தில் ஒப்புக்கொடுத்தான். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கர்த்தருடைய கிருபாசனத்தண்டையில் சேரக்கடவோம். நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் இருப்பதையே தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட மாட்டீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாகாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். இயேசு கூறிய இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் எனும் வார்த்தையை நாம் சுதந்தரித்துக் கொள்ளத்தக்கதாக தரித்திரனுக்கு அவன் தரித்திரத்தில் இறங்குகிறவர்களாகவும் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவர்களாகவும் பிறனை அவமதிக்காதவர்களாகவும் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்காதவர்களாகவும் ஏற்ற வேளையில் நம் சகோதரனுக்கு இரக்கம் செய்து கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுவோம். நாம் எதை விதைப்போமோ அதையே அறுப்போம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராயிருங்கள் என வேதம் நமக்கு சொல்லுகிறது. மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.